கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்கள். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள், உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதினாலேயே. ஆனாலும் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. நீங்கள் கண் ஊனமானதை பலியிடக் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்குச் செலுத்து. அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம். அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்? என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள். உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதினாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறீர்கள். இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும். நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா தீர்க்கதரிசி ஆசாரியர்களிடத்தில் கணக்கு கேட்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஆசாரியர்களை நியாயாதிபதிகளாக நியமித்திருக்கிறார். அவர்கள் வழக்குகளை விசாரிக்க வேண்டியவர்கள். ஆனாலும் ஆசாரியர்களும் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சேனைகளின் கர்த்தர் தம்முடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களிடத்தில் சில கேள்விகளை கேட்கிறார். கர்த்தர் ஆசாரியரிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். குமாரன் தன் பிதாவை கனம் பண்ணுகிறான். இந்த பிரமாணம் இயற்கையாகவே சிறு பிள்ளைகளுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சீனாய் மலையிலே இந்த பிரமாணத்தை கொடுப்பதற்கு முன்பாகவே சிறு பிள்ளைகள் இந்த பிரமாணத்தை கைக்கொண்டு வருகிறார்கள். குமாரர்கள் தங்கள் பிதாக்களை கனம் பண்ணுகிறார்கள். ஊழியக்காரன் தன் எஜமானை கனம் பண்ணுகிறான். எஜமானனை கனம் பண்ணுவது ஊழியக்காரனுடைய கடமை. ஊழியக்காரன் தானாகவே ஒரு எஜமானிடத்தில் வேலை பார்க்கிறான். அவனுக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்வதாக சம்மதம் தெரிவிக்கிறான். ஆகையினால் எஜமானுக்கு கீழ்ப்படிவதும் எஜமானை கனம் பண்ணுவதும் ஊழியக்காரனுடைய கடமையாய் இருக்கிறது. ஆசாரியர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகவும் அவருடைய ஊழியக்காரராகவும் இருக்கிறார்கள். குமாரன் தன் பிதாவை கனம் பண்ணுவது போல ஊழியக்காரன் தன் எஜமானை கனம் பண்ணுவது போல ஆசாரியர்கள் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். ஆனால் அவர்களோ கர்த்தரை கனம் பண்ணவும் இல்லை, கர்த்தருக்கு பயப்படவும் இல்லை. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே?
நான் எஜமான் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களிடத்தில் கேட்கிறார். ஆசாரியர்கள் ஜனங்களுக்கு பிதாக்களாகவும் எஜமான்களாகவும் இருக்கிறார்கள். ஜனங்கள் தங்களை கனம் பண்ண வேண்டும் என்று ஆசாரியர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு அவர்கள், நீ பேசாதே, உன் வாயை மூடிக்கொண்டு எங்களோட கூட வந்து எங்களுக்கு தகப்பனும் ஆசாரியனுமாய் இரு. நீ ஒரே ஒருவன் வீட்டுக்கு ஆசாரியனாய் இருக்கிறது நல்லதோ? இஸ்ரவேலில் ஒரு கோத்திரத்திற்கும் வம்சத்திற்கும் ஆசாரியனாய் இருக்கிறது நல்லதோ என்றார்கள். நியாயாதிபதிகள் 18:19. ஆசாரியர்கள் தங்களை பிதாக்கள் என்றும் எஜமான்கள் என்றும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் தங்களுடைய பரலோக பிதா என்பதையும் தங்களுக்கு மேலாக கர்த்தர் பரலோகத்திலே எஜமானராய் இருக்கிறார் என்பதையும் ஆசாரியர்கள் மறந்து விடுகிறார்கள். தாங்கள் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்பதையும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்பதையும் ஆசாரியர்கள் நினைப்பதில்லை. நம்முடைய தேவன் நமக்கு பரலோக பிதாவாய் இருக்கிறார். அவர் நம்முடைய எஜமானராய் இருக்கிறார். ஆகையினால் நாம் அவரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். நம்முடைய மாம்ச பிரகாரமான பிதாக்களை கனம் பண்ணி அவர்களுக்கு பயப்படும் போது நம்முடைய ஆவிக்குரிய பிதாவுக்கு பயப்படுவது மிகவும் அவசியம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? எபிரெயர் 12:9. இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தரை கனம் பண்ணவில்லை, அவருக்கு பயப்படவில்லை. அவர்கள் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்கள் மீது சொல்லுகிற குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் கர்த்தரிடத்தில் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்று கேட்கிறார்கள். ஆசாரியர்கள் கர்த்தருடைய நாமத்தையும் அவருடைய வார்த்தையையும் அவருடைய பிரமாணங்களையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இதனால் அவர்கள் செலுத்துகிற பலிகள் கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. ஏலியின் குமாரர் செலுத்திய பலிகள் கர்த்தருக்கு அருவருப்பாய் இருந்தது போல இந்த ஆசாரியர்கள் செலுத்துகிற பலிகளும் கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. கர்த்தர் இவர்கள் செலுத்தும் பலிகளை அங்கீகரிக்கவில்லை. ஆசாரியர்கள் கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள். அவர்கள் கர்த்தரை அசுத்தப்படுத்துகிறார்கள். ஆசாரியர்கள் கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் சுத்தமான பலிகளை படைக்க வேண்டும். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் அசுத்தமானதை படைக்கிறார்கள். ஆசாரியர்களின் இருதயமும் சுத்தமாயில்லை, அவர்களுடைய சிந்தையும் நோக்கமும் அசுத்தமாய் இருக்கிறது. ஆசாரியர்களிடத்தில் சுய பெருமையும் பேராசையும் அளவுக்கு அதிகமான ஆடம்பரமும் காணப்படுகிறது. கர்த்தர் இந்த காரியங்களை ஆசாரியர்கள் மீது குற்றச்சாட்டாக சொல்லுகிறார். ஆசாரியர்களோ தங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் தங்களை குற்றமற்றவர்கள் என்று சொல்லுகிறார்கள். உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்றும் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்றும் ஆசாரியர்கள் கர்த்தரிடத்தில் கேட்கிறார்கள். தங்களிடத்தில் உள்ள தப்பிதங்களை கர்த்தர் நிரூபிக்க வேண்டும் என்று ஆசாரியர்கள் கர்த்தரிடத்தில் விவாதம் பண்ணுகிறார்கள். தங்களிடத்தில் பெருமையும் ஆணவமும் மாறுபாடும் இருப்பதை கர்த்தர் நிரூபிக்க வேண்டும் என்று ஆசாரியர்கள் எதிர்பார்க்கிறார்கள். கர்த்தர் தங்கள் மீது பொதுவான குற்றச்சாட்டுக்களை சொல்வதாகவும் அந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என்பதும் ஆசாரியர்களின் விவாதம். தங்கள் மீது குற்றம் இருக்குமென்றால் கர்த்தர் அந்த குற்றத்தை தனிப்பட்ட முறையில் தங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஆசாரியர்கள் எதிர்பார்க்கிறார்கள். உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்றும் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்றும் கர்த்தர் தாமே தங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்று ஆசாரியர்கள் கர்த்தரிடத்தில் கேட்கிறார்கள். தம்மிடத்தில் விவாதம் பண்ணுகிற ஆசாரியர்களுக்கு கர்த்தர் பிரதியுத்தரம் சொல்லுகிறார். அவர்கள் சொல்லுகிற வார்த்தையினாலேயே அவர்கள் கர்த்தரை அசுத்தப்படுத்தி அசட்டை பண்ணுகிறார்கள். ஆசாரியர்கள் தங்கள் இருதயத்தில் கர்த்தருடைய பந்தி எண்ணாமல் போயிற்று என்று சொல்லுகிறார்கள். மேலும் அவர்கள் கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்றும் ஆசாரியர்கள் தங்கள் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய பந்தியானது மற்ற பந்திகளைப் போல சாதாரணமான பந்திதான் என்றும் கர்த்தருடைய பந்தி பரிசுத்தமானது அல்ல, அது அசுத்தமானது என்றும் ஆசாரியர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் மேஜையின் மீது சமூக தப்பம் வைக்கப்பட்டிருக்கும். இது கர்த்தருடைய பந்தி,
இது பரிசுத்தமானது. கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பாவ நிவாரண பலி செலுத்தப்படும். ஆசாரியர்கள் சமூகத்தப்பம் வைக்கப்பட்டிருக்கும் மேஜையை பற்றி இங்கு சொல்லுகிறார்களா, அல்லது பாவ நிவாரண பலி செலுத்தப்படும் பலிபீடத்தை பற்றி இங்கு சொல்லுகிறார்களா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆசாரியர்களுடைய பார்வையில் கர்த்தருடைய பரிசுத்த பணிமுட்டுகள் பரிசுத்தமானதாக தெரியவில்லை. கர்த்தருடைய பந்தியையும் தங்கள் வீடுகளில் பயன்படுத்தப்படும் பந்தியையும் ஆசாரியர்கள் ஒன்றுபோல் நினைக்கிறார்கள். கர்த்தருடைய பந்தியின் ஆகாரமாகிய அதன் பலனும் அற்பமானது என்று ஆசாரியர்கள் சொல்லுகிறார்கள். ஆசாரியர்கள் தங்களுடைய வார்த்தைகளினாலும் தங்களுடைய கிரியைகளினாலும் கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு எதை வேண்டுமானாலும் படைக்கலாம் என்றும் அதை எப்படி வேண்டுமானாலும் படைக்கலாம் என்றும் ஆசாரியர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு படைக்கப்படும் பந்தி அவருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆனால் ஆசாரியர்களோ கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்றும், கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்றும் சொல்லுகிறார்கள். அவர்கள் பாவ நிவாரண பலியை செலுத்தும் போது அதோடு சேர்ந்து போஜன பலியையும் செலுத்த வேண்டும். போஜன பலியானது மெல்லிய மாவிலே எண்ணெய் வார்க்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். ஆனால் ஆசாரியர்களோ கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறார்கள். பலிபீடத்தில் படைக்கப்படும் அப்பமும் அசுத்தமாய் இருக்கிறது. பலிபீடத்தில் பலியிடப்படும் ஆடுகளும் கண் ஊனமானதாகவும் கால் ஊனமானதாகவும் நசல் பிடித்ததாகவும் இருக்கிறது. தாங்கள் கர்த்தருடைய பலிபீடத்தில் எதை பலியிட்டாலும் அது பொல்லாப்பல்ல என்று ஆசாரியர்கள் சொல்லுகிறார்கள். ஆசாரியர்கள் பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்துகிறார்கள். பீருண்ட ஆடுகளை கர்த்தருக்கு பலியாக செலுத்த வேண்டும் என்னும் அவசியமே இல்லை. அவை தானாகவே சில நாட்களில் செத்துப்போகும். வியாதிப்பட்டோ காயம்பட்டோ உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஆடுகளை கர்த்தருக்கு பலி செலுத்தக்கூடாது. தகாத பலிகளை கர்த்தருக்கு செலுத்துவது பொல்லாப்பானது என்பது கூட ஆசாரியருக்கு தெரியவில்லை. கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்று ஆசாரியர்கள் சொல்லுகிறார்கள். கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் பலியிட கொண்டு வந்தாலும் அதுவும் பொல்லாப்பல்ல என்று ஆசாரியர்கள் சொல்லுகிறார்கள். நம்முடைய தப்பிதங்களுக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் அறியாமல் செய்கிற தப்பிதங்களை கர்த்தர் மன்னிப்பார். நாம் துணிகரமாய் பாவம் செய்தால் கர்த்தருடைய கோபம் நம்மீது வரும். ஜனங்கள் வேத பிரமாணத்தை புரிந்து கொள்ளாமல் தங்கள் அறியாமையினால் கண் ஊனமானதையும் கால் ஊனமானதையும் பலியிட கொண்டு வரும்போது ஆசாரியர்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். ஜனங்களுக்கு வேத பிரமாணத்தை போதிக்க வேண்டும். அவர்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்று ஆசாரியர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக பேசக்கூடாது. நாம் கர்த்தருடைய பலிபீடத்திலே கண் ஊனமானதையும் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் பலியிட கொண்டு வரும்போது நம்முடைய ஆத்மாவும் ஊனமானதாகவும் நசல் பிடித்ததாகவும் இருக்கும். நம்முடைய மனதின் சிந்தனையைப் போலவே நம்முடைய செயல்களும் இருக்கும். கண் ஊனமானதை கர்த்தருக்கு பலியிடக்கூடாது என்னும் உணர்வு நமக்குள் வரவேண்டும். இந்த உணர்வு நம்மிடத்தில் இல்லை என்றால் நம்முடைய ஆவியிலே நாம் ஊனமுற்றவர்களாகவும் நசல் கொண்டவர்களாகவும் இருப்போம். கர்த்தருடைய பலிபீடத்திலே எதையும் பலியிட கொண்டு வரலாம் என்று நம்முடைய மனதில் இருமாப்பாய் சிந்திக்க கூடாது. இது கர்த்தருக்கும் அவருடைய பிரமாணத்திற்கும் விரோதமான சிந்தனை. ஊனமானதை பலியிட கொண்டு வருகிறவர்கள் அதன் பின்பு பீருண்டதையும் பலியிட கொண்டு வருவார்கள். துணிகரமாய் பாவம் செய்வார்கள். நாம் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து நின்று பாவம் செய்யும் போது நம்முடைய ஆத்மாவை நாம் கெடுத்து போடுகிறோம். நம்முடைய ஆத்மாவை நாம் ஊனப்படுத்துகிறோம். உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்? என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள். உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியர்கள் தாங்கள் செய்கிற எல்லா வேலைகளுக்கும் கூலியை வாங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வேலைகளில் சுத்தமில்லை. அவர்கள் கர்த்தருக்கு பிரியமான வேலையை செய்யவில்லை. அவர்கள் சரியாக வேலை செய்யாவிட்டாலும் தாங்கள் செய்கிற வேலைகள் தங்களுக்கு மிகவும் வருத்தமானது என்று சொல்லுகிறார்கள். தாங்கள் இந்த வேலைகளை செய்வதனால் தங்களுடைய சரீரத்தில் களைத்து போய் இருப்பதாக வேதனைப்படுகிறார்கள்.
தங்களுடைய ஆசாரிய ஊழியம் மிகவும் வருத்தமானது என்று அதை ஒரு திறனமாய் பேசுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய பலிபீடத்தில் பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறார்கள். கர்த்தர் அதை அவர்களுடைய கைகளில் அங்கீகரித்துக் கொள்ள மாட்டார். கர்த்தர் தம்முடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியரோடு வழக்காடுகிறார். கண் ஊனமானதையும் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்று ஆசாரியர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு எதை வேண்டுமானாலும் பலியாக செலுத்தலாம் என்றும் கர்த்தர் எல்லா பலிகளையும் அங்கீகரிப்பார் என்றும் சொல்லி அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். தங்களுடைய பொல்லாப்பான வார்த்தைகளினால் கர்த்தரை அசுத்தப்படுத்துகிறார்கள். கர்த்தர் ஆசாரியர்களிடம் வழக்காடுகிறார். அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் ஆசாரியரிடம் கேட்கிறார். ஆசாரியர்கள் கண் ஊனமானதை கர்த்தருக்கு பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு எதை பலி செலுத்தினாலும் அவர் நம்மீது பிரியமாயிருப்பார் என்று ஆசாரியர்கள் தூஷண வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். கண் ஊனமானதையும் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் ஆசாரியர்கள் இந்த உலக பிரகாரமான அதிபதிக்கு செலுத்தினால் அவன் அதை அங்கீகரிக்க மாட்டான். அவன் ஆசாரியர்கள் மேல் பிரியமாய் இருக்க மாட்டான். உலக பிரகாரமான அதிபதி ஆசாரியருடைய முகத்தை கூட பார்க்க மாட்டான். உலக பிரகாரமான அதிபதிக்கு பிரியமில்லாததை ஆசாரியர்கள் கர்த்தருக்கு பலியிட கொண்டு வந்தால் கர்த்தரும் அவர்கள் மேல் பிரியமாய் இருக்க மாட்டார். ஆசாரியர்கள் செலுத்தும் காணிக்கையை உலக பிரகாரமான அதிபதிகளே அங்கீகரியாத போது சர்வ லோகத்திற்கும் அதிபதியாய் இருக்கிற கர்த்தர் அவர்களுடைய அருவருப்பான பலிகளை அங்கீகரிக்க மாட்டார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் ஆசாரியரிடத்தில் கேட்கிறார். நாம் கர்த்தருக்கு பலி செலுத்தும் முன்பாக நம்முடைய இருதயம் கர்த்தரோடு ஒப்புரவாக வேண்டும். நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்மிடத்திலும் பரிசுத்தம் இல்லாமல் நாம் செலுத்துகிற பலியிலும் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய பலிகளை அங்கீகரிக்க மாட்டார். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு பலியிட வந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய பலிகளை பார்ப்பதற்கு முன்பாக கர்த்தர் அவர்களை முதலாவதாக பார்த்தார். அதன் பின்பே கர்த்தர் அவர்கள் செலுத்திய பலிகளை பார்த்தார். ஆசாரியர்கள் கர்த்தருடைய பலிபீடத்தில் பலிகளை செலுத்தி ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார்கள். கர்த்தரோ ஆசாரியர்கள் செலுத்தும் பலிகளை அங்கீகரிக்கவில்லை. அவர்கள் ஏறெடுக்கும் பரிந்து பேசும் விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் செவி கொடுக்க மாட்டார். ஆசாரியர்கள் கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். அவர்கள் கர்த்தரை அசுத்தம் பண்ணுகிறார்கள். ஆகையினால் கர்த்தர் ஆசாரியர்களையும் அவர்களுடைய பரிந்து பேசும் விண்ணப்பங்களையும் அங்கீகரிக்க மாட்டார். ஆசாரியர்கள் எந்த வேலையையும் கூலி இல்லாமல் இலவசமாய் செய்யவில்லை. தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவது, பலிபீடத்தின் மேல் அக்கினியை கொளுத்துவது ஆகிய எல்லா வேலைகளுக்கும் ஆசாரியர்கள் அதற்குரிய கூலியை வாங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் சுத்தம் இல்லாததை கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார்கள். ஆசாரியர்கள் தங்கள் வாயின் வார்த்தைகளினாலும் தங்களுடைய கிரியைகளினாலும் கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள். ஆசாரியர்கள் கர்த்தருடைய பலிபீடத்திலே உற்சாகமாய் ஊழியம் செய்ய வேண்டும். ஆனால் அவர்களோ பலிபீடத்தில் பலி செலுத்தும் போது இது எவ்வளவு வருத்தமானது என்று திறனமாய் பேசுகிறார்கள். தங்களுடைய வேலை மிகவும் கடினமானது என்று சலித்துக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தை அசுத்தப்படுத்தும் ஆசாரியர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று மல்கியா சொல்லுகிறார். இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம் என்று மல்கியா ஆசாரியர்களிடத்தில் சொல்லுகிறார். நம்முடைய பாவங்களுக்காக நாம் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்ச வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று மன்றாட்டு ஜபங்களை ஏறெடுக்க வேண்டும். ஆசாரியர்கள் மீது கர்த்தருடைய கோபமும் நியாய தீர்ப்பும் சாபமும் வந்திருக்கிறது. இது ஆசாரியர்களாலே வந்த காரியம் என்று மல்கியா சொல்லுகிறார். கர்த்தருடைய கோபத்திற்கு ஆசாரியர்களுடைய பாவங்களே காரணம். கர்த்தருடைய நாமம் மகத்துவமானது. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும்.
என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் ஆசாரியர்களோ கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். அவர்கள் கர்த்தரை அசுத்தப்படுத்துகிறார்கள். ஆசாரியர்கள் கர்த்தருக்கு பலியிட கண் ஊனமானதையும் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் கர்த்தருடைய நாமம் மகத்துவமாகவே இருக்கும். ஆசாரியர்கள் கர்த்தருக்கு பீருண்டதை கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்தினாலும் அதனால் கர்த்தருடைய மகிமையும் மகத்துவமும் பீருண்டு போவதில்லை. கர்த்தருடைய நாமம் எப்போதுமே மகிமை உள்ளதாகவும் மகத்துவம் உள்ளதாகவும் இருக்கும். ஆசாரியர்கள் பீருண்டதை கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தும் போது கர்த்தருடைய சாபம் அவர்கள் மீது வரும். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியர்கள் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை அசட்டை பண்ணி கர்த்தருடைய பலிபீடத்திலே அசுத்தமானதை பலி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணி அசுத்தப்படுத்துகிறார்கள். ஆசாரியர்கள் அசட்டை பண்ணின பலி செலுத்தும் பிரமாணத்திற்கு பதிலாக கர்த்தர் ஆவிக்குரிய ஆராதனை பிரமாணத்தை கொடுக்கிறார். பழைய பிரமாணத்தில் ஆசாரியர்களின்படி கர்த்தருடைய பலிபீடத்திலே ஆடுகளை பாவ நிவாரண பலியாக செலுத்த வேண்டும். கர்த்தருடைய புதிய ஆராதனை பிரமாணத்தின்படி எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய நாமத்திற்கு தூபமும் சுத்தமான காணிக்கையையும் செலுத்த வேண்டும். தூபம் என்பது ஜெபத்திற்கு அடையாளம். ஆடுகள் மாடுகள் ஆகியவற்றின் இரத்தமும் கொழுப்பும் கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்தப்படுவதற்கு பதிலாக கர்த்தருக்கு துதிகளும் ஸ்தோத்திர பலிகளும் செலுத்தப்படுகிறது. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திப்பலியாகவும் இருக்க கடவது. சங்கீதம் 141:2. வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 8:3. பழைய பிரமாணத்தின்படி யூதர்கள் மத்தியில் மாத்திரமே கர்த்தருக்கு பலிகள் செலுத்தப்பட்டது. கர்த்தருடைய புதிய ஆராதனை பிரமாணத்தின்படி எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய நாமத்திற்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். இந்த உலகத்தின் எல்லா பாகங்களிலும் கர்த்தரை ஆராதிக்கும் ஆராதனைகள் நடைபெறும். சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் எல்லா இடங்களிலும் உள்ள ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பார்கள். யூதர்கள் மாத்திரம் என்று அல்லாமல் எல்லா ஜாதியாரும் கர்த்தருடைய நாமத்திற்கு தூபத்தையும் சுத்தமான காணிக்கையையும் செலுத்துவார்கள். கர்த்தருடைய நாமம் யூதர்களுக்குள்ளும் புற ஜாதிகளுக்குள்ளும் மகத்துவமாயிருக்கும். கர்த்தருடைய கிரியைகள் அற்புதமானது. கர்த்தர் மகிமையும் மகத்துவமும் உள்ளவர். அவருடைய கிரியைகளும் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும். கர்த்தருடைய அற்புதமான கிரியைகளை குறித்து எல்லா தேசத்தாரும் எல்லா ஜாதியாரும் சாட்சியாக சொல்லுவார்கள். ஒவ்வொரு பாஷைக்காரரும் தங்கள் தங்கள் பாஷையிலே கர்த்தருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் புகழ்ந்து பேசுவார்கள். இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் கர்த்தருடைய காணியாட்சிக்குள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் தம்முடைய சபையிலே சேர்த்து கொள்வார். அவர்கள் இதுவரையிலும் அந்நியராகவும் பரதேசிகளாகவும் இருந்தாலும் அவர்கள் இனிமேல் கர்த்தருடைய பரிசுத்தவான்களோடு ஐக்கியமாய் இருப்பார்கள். அவர்களும் கர்த்தருடைய வீட்டாராய் இருப்பார்கள். கர்த்தருடைய கிருபாசனத்திலே யூதர்கள் கிட்டிச் சேருவது போல ரட்சிக்கப்பட்ட எல்லா விசுவாசிகளும் கர்த்தருடைய கிருபாசன தண்டையிலே தைரியமாய் கிட்டிச் சேருகிற சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறவர்கள், அவருடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள், அவருடைய நாமத்தை அசுத்தப்படுத்துகிறவர்கள் ஆகிய எல்லோரையும் கர்த்தர் சபிப்பார், அவர்களை தண்டிப்பார். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தனை ஆசாரியர்கள் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அப்படிப்பட்ட கபடஸ்தனை கர்த்தர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கர்த்தர் அவர்களை சபிப்பார். தங்களுக்கு கர்த்தரை விட அதிக ஞானமும் விவேகமும் உண்டு என்று ஆசாரியர்கள் நினைக்கலாம். ஆனாலும் கர்த்தர் மாத்திரமே சர்வ ஞானம் உள்ளவர். அவர் மாத்திரமே சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமும் சர்வ ஆளுகையும் உள்ளவர். நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை வஞ்சிக்க நினைக்கிறவர்கள்
தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்வார்கள். மாய்மாலக்காரரும் வஞ்சனைக்காரரும் தங்களுக்கு கேடு உண்டாகவே கர்த்தரை வஞ்சிக்கிறார்கள். கர்த்தருக்கு முன்பாக மாய்மாலம் பண்ணுகிறார்கள். இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். மாய்மாலம் பண்ணுகிற ஆசாரியர்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து சாபமே வரும். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தங்களுடைய விக்கிரகங்களை அதிகமாய் கனம் பண்ணுகிறார்கள். அவைகள் விக்கிரகம் என்றும் அவற்றிற்கு ஜீவன் இல்லை என்றும் தெரிந்திருக்கிற போதிலும் அவர்கள் தங்கள் விக்கிரகங்களை அதிகமாய் கனம் பண்ணி அவற்றை ஆராதிக்கிறார்கள். புறஜாதியார் தங்கள் விக்கிரகங்களுக்கு கொடுக்கிற மரியாதையை யூதர்கள் தங்கள் கர்த்தருக்கு கொடுக்கவில்லை. கர்த்தர் மெய்யான தேவன், அவர் உண்மையுள்ளவர், ஜீவனுள்ளவர். ஆனால் யூதர்களோ தங்கள் ஜீவனுள்ள தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டுமோ அப்படி ஆராதிப்பதில்லை. கர்த்தரை எப்படி கனம் பண்ண வேண்டுமோ அப்படி கனம் பண்ணுவதில்லை. ஆசாரியர்கள் மாய்மாலம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். அவருடைய நாமத்தை அசுத்தப்படுத்துகிறார்கள். மல்கியா புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கும் பாவங்கள்: தேவனை கனம் பண்ணாமல் இருப்பது, தேவனிடத்தில் பயபக்தி இன்மை, தேவனுடைய நாமத்தை அசட்டை பண்ணுதல், கர்த்தருடைய பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைப்பது, தேவனுடைய பந்தியை பற்றி எண்ணமற்றி இருப்பது, கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கர்த்தருக்கு பலியாக செலுத்துவது, கர்த்தருடைய பந்தியை அசுத்தப்படுத்துவது, உண்மையற்று இருப்பது, வஞ்சிப்பது, தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் இருப்பது, கர்த்தருடைய வழியை விட்டு விலகுவது, மற்றவர்களை இடற பண்ணுவது, கலகம் பண்ணுவது, பிரமாணத்தை மீறுவது, உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவது, துரோகம் பண்ணுவது, கர்த்தருடைய பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவது, அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணுவது, மாய்மாலம், உண்மையின்மை, பாவத்தை மூடுவது, வார்த்தைகளினால் கர்த்தரை வருத்தப்படுத்துவது, பாவத்தை தனக்குத்தானே மன்னித்துக் கொள்ளுவது, சூனியம், விபசாரம், பொய்யானை இடுதல், திக்கற்ற பிள்ளைகளை ஒடுக்குதல், தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் விலகி போவது, தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தேவனை வஞ்சிப்பது, தேவனுக்கு விரோதமாக பேசுவது, தீமை செய்வது, தேவனை பரீட்சை பார்ப்பது. நிறைவேற வேண்டிய முன் அறிவிப்புகள்: சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபம் செலுத்தப்படும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு சுத்தமான காணிக்கை செலுத்தப்படும். இந்த தரிசனம் 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு கிறிஸ்துவின் கீழ் நிறைவேறும். எல்லா தேசத்தார் மத்தியிலும் சுத்தமான ஒரே மார்க்கம் இருக்கும். கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது. ஆசாரியர்கள் கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள். கர்த்தருக்காக அவர்கள் கவனத்தோடு ஊழியம் செய்யவில்லை. ஆகையினால் கர்த்தருடைய பந்தி அசுத்தமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை சந்தோஷத்தோடும் மன உற்சாகத்தோடும் ஆசாரியர்கள் செய்யவில்லை, மன வருத்தத்தோடு செய்கிறார்கள். ஆசாரிய ஊழியத்தை அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்துகிறார்கள். இப்படி காணிக்கை செலுத்துவது நியாய பிரமாணத்திற்கு புறம்பானது. பழுதற்ற ஆட்டுக்குட்டியையே கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும். பழுதானவற்றை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். கபடஸ்தன் என்பவன் தன்னிடத்தில் பழுதற்ற ஆடுகள் இருந்தாலும் அவற்றை தனக்கென்று வைத்துக்கொண்டு தன்னிடத்தில் உள்ள ஊனமான ஆடுகளை கர்த்தருக்கு பலியாக செலுத்துகிறவன். இவன் ஒரு ஏமாற்றுக்காரன். கர்த்தர் மகத்துவமான ராஜா. கர்த்தருடைய நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருக்கும். இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தர் பல அறிவுரைகளை கூறுகிறார். அவர்கள் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்றும் கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறார். அவர் மகத்துவமானவர், சேனைகளின் கர்த்தர், சர்வ சிருஷ்டியையும் சிருஷ்டித்தவர். ஆகையினால் மனுஷர் அவருக்குரிய கனத்தை செலுத்த வேண்டும்.